கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி கலலடி பணியும் கருணை செய்வேனே கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி செல்வம் உணர்வுக்கு ஜெகத்தினிலே செல்வம் வருகிறது ஜெகத்தினிலே திகழும் அறிவிலாக்கும் நிலை புரியாது திகழும் அறிவிலாக்கும் நிலை புரியாது பல்வகை புகழ் மறை பகிர் மொழி மாது புகழ் மறை பகிர் மொழி மாது ஆரதி நீ கடைகள் பாருங்கள் மீது ஆரதி நீ கடைகள் பாருங்கள் மீது கல்விக்குரிய கலைவாணி உலகளி வழிந்துள்ள கருணை செய்வேனே கல்விக்குரிய கலைவாணி இயலிசை நாடகம் எனும் தமிழ் விரிவாய் இருப்பது எவ்விதம் என்பதை புரிவாய் இயலிசை நாடகம் எனும் தமிழ் விரிவாய் இருப்பது எவ்விதம் புரிவாய் தயவு செய்து உயர்விதை தந்தருள் புரிவாய் தேவக்கு உயர்விதை தந்தருள் புரிவாய் கருணம் இது உங்கள் அருள்மலை பொழிவாய் கருணமை இது உங்கள் அருள்மலை பொழிவாய் உங்களுக்கிற ஞான சம்பந்தரோடு குலவிகளால் ஒட்ட கூத்தர் தன்னோடு உங்களுக்கிற ஞான சம்பந்தரோடு குலவிகளால் ஒட்ட கூத்தர் தன்னோடு சம்பனமையர் காலமீதம் பாடும் கவிமணி உணர்தருள் பகனம் கொண்டாடும் கவிமணி உணர்தருள் ஜகனம் கொண்டாடும் கவிமணி உணர்தருள் பகனம் கொண்டாடும் கல்விக்குரிய கலைவாணி முதுகலை வழிந்துடன் கருணை செய்வேனே கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி கலைவாணி. வணக்கம். நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் உனை பாடும் பரந்தருவாய் அம்மா நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் அம்மா மீனாட்சி சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சாரிடம் பழம் பெரும் இனிமையும் சேரும் சாரிடம் பழம் பெரும் இனிமையும் சேரும் நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் பெய்யும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் பெய்யும் இசை பாடும் கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய் அம்மா அம்மா கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய் கடைக்கம் பாராய் தேவி மீனாட்சி கடைக்கம் பாராய் தேவி மீனாட்சி நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி உடலில் உருவி இசைக்க வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் உடலில் உருவி இசைக்க வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் மாணவன் சோதரி உமாமகேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் உனை பாடும் பரந்தருவாய் அம்மா நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி அம்மா வேளாண் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருக வரவேற்று வணக்கத்தை நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.
ஹலோ. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தே உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே தாங்காரியம்மா உன் மகன் நானே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள ஆளை கரும்பாளை நாம் போடலாம் ஆத்தாருள் தானே சாராக்குது சாரை பாகாக நாம் காய்ச்சலாம் அம்மா அருள் தானே இனிப்பாக்குது செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சர்க்கரை தேவன் இங்கு ஊர்வதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன்னருளால் தானே வெள்ளிக்கிழமையிலே அம்மா வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்த பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள இங்கே நான் கொண்ட கைராசியே அம்மா அவள் தந்த அருளாட்சியே என்றும் இணை காக்கும் மகராசியே வாழ்வேன் நான் உங்கள் புகழ் பேசியே பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவள் ஏனியடா அக்கறை சேர்வதற்கோ அன்னை நான் தோணியடா காலமெல்லாம் அவளுக்கு தாயிருக்க அவளையடேது வெள்ளிக்கிழமையிலே அம்மா வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்த பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே தாங்காரியம்மா உன் மகன் நானே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்த பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. அவ்வளோ ஜாலியா. நன்றி நன்றி நன்றி. தெய்வம் என்னும் நேருக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே தெய்வம் என்னும் நேருக்கு வணக்கமே 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 எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அறம்பொருள் இன்பம் என்ன ஆயகளை 64 அறம்பொருள் இன்பம் என்ன ஆயகளை 64 வாக்கி வைத்த ஆசனைக்கு வணக்கமே எங்கள் வாக்கியத்தை கூறி வென்று வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே பகவான் பிடியில முன்னாடி இருந்தான பழனிய பணுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கா அவாடு கட்டிக்கிட்டு மசாஜ் பாவன ஜனங்க இருந்தா வணக்கம் வணக்கம் கட்டி கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் உத்தமங்க கேட்டு கல்யாணம் செஞ்சவருக்கு வணக்கம் வணக்கம் கட்டி கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் வணக்கம் அதுல தொழிலிட்டு முட்டை பஞ்சு மருந்து கொடுத்து கைலாசம் போவதற்கு வணக்கம் அதுல தோல்வி விட்டு மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு கைலாசம் போறவர் தான் வணக்கம் வணக்கம் வல்லாத வட்டி வந்து வல்லாத கட்டனுக்கு
முட்டேனே கோடி வணக்கம் பொல்லாத வட்டி வாங்கு வல்லாத கண்டனுக்கு போடுகிறேன் கோடி நானும் வணக்கம் வணக்கம் உள்ளாத வட்டி வந்து வல்லாத கண்டனுக்கு முட்டேனே கோடி வணக்கம் வணக்கம். புருஷன அறியாம புள்ள குட்டி வச்சனுக்கு புண்ணியவதிகளுக்கு வணக்கம் புருஷனே இல்லாம புள்ள குட்டி வளர்த்தெடுத்த புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில அப்பாட்டி வைத்திருக்க புண்ணியவான்களுக்கு வணக்கம் கட்டண பொண்டாட்டி இருக்கையில அப்பாட்டி வச்சிருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில அப்பாட்டி வைத்திருக்க புண்ணியவான்களுக்கு வணக்கம் வணக்கம் அடுத்திருந்த வணக்கமே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கம் 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 பேரன்பு கொண்ட பெரியோர்களே பிரமதிமிற்கு இடதரைமை தாய்மார்களே தாய்க்கொழுகளே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே கலைஞர்களே வாலிபர்களே குழந்தைகளே நாடு போட்டு நல்லவர்களே ஏழு போட்டு மிளத்தார்களே காலை கார் சென்று மாலைப்படுத்தும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே உங்களிடத்தில் பேருக்கு எனது சர்மையான நாடக கலை குழுவை சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 அப்புறம் மாப்பிள நாடக ஆரம்பிச்சாச்சு பாப்புன்னு வெளியில வந்தாச்சு கூட்டம் கூடியாச்சு அப்பதான் உங்க முகம் பளிச்சுன்னு வெளியே தெரியும் சரி நாடக அருமையான நாடகம் சிறப்பான ஒரு நாடகம் சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களையும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அருமையான நாடகம் போட்டாச்சு ஆமா போட்டாச்சு இந்த நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போறது யாரு கையில இருக்கு யாரு கையில மாப்ள இசை கலைஞர்கள் நீங்க 4 பேர் நினைக்கலாம் நம்மள வச்சுதான் நாடகத்தை கொண்டு போய் நீங்க 4 பேர் நினைக்கலாம் ஒரு நினைப்பு இருக்கலாம் நாங்க 5 பேர் வேஷம் போட்டு நடிக்கிற 5 பேர் நாங்க நினைக்கலாம் நம்மள வச்சுதான் இந்த நாடகத்தை கொண்டு போகணும் நம்ம போனா தானே விடிய வைக்க முடியும்னு நாங்க நினைக்கலாம் இருக்கு ஆக மொத்தத்துல நம்ம நினைக்கிறதெல்லாம் தவறு நீங்க நினைக்கிறது தவறு சரி நாங்க நினைக்கிறது தவறு இப்ப யார் கையில மாப்ள இருக்கு எல்லாம் அவங்க கையில தான் அவ ஊர உங்களுக்கு என்ன வேணும் ஊர மாமிங்க தான் அப்ப எங்களுக்கு பங்காளிகளா ஆமா சரி அருமையான ஒளிபெருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான இசைக்கலை நாடகத்துக்கு ஒளிபெருக்கி மட்டும் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பாடத்துக்கு வாசிக்க தோணுமா அவளை வச்சு தான் நம்மளை வச்சு அவங்கள வச்சு தான் நம்ம பேர் வாங்க முடியாது அருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷம் அருமையான ஒளிபெருக்கி அருமையான இசைக்கலைஞர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான ரசிகர்கள் இன்னைக்கு நாடகம் நடக்கிறதே பெரிய விஷயம் பாத்தியால இன்னைக்கு கொட்டுன மழை கொஞ்சம் மழை கிடையாது நீங்களே நனைஞ்சுக்கிட்டே வந்தீங்க நானே நனைஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நான் எங்க போக வேண்டியவே இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறேன் பாருங்க நீங்களும் மிருதங்கார எங்க போன மேல கொடுமலை இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னா வந்த இடத்தை காப்பாத்தி ஆகணும் ஆமா நாடகம் மட்டும் அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேசணும் நம்ம பேச தவிர என்ன முருகமாமா உங்க பிரச்சனை என்ன முடியலையா அவர் என்ன பிரச்சனை இல்ல என் மாமன் நேரம் மைக் எடுத்துருவாரு சொல்லுங்க மாப்ள இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னா வந்த இடத்தை காப்பாத்தி காலையில இந்த சுத்து வட்டாரமே நம்ம பேச தவிர வேற யாரு பேச்சும் பேசப்படாது எப்படி நாடகம்னா இதுதான் என் நாடகம் அடே அப்பா கோமாளினா இப்படி கோமாளிய பார்த்தது இல்லையா என்ன அப்படின்னு சொல்லணும் ஐயோ நாடாமா ஓட்டாக பப்புனுக்காரனே எங்க நடந்து கூட்டியாந்தாங்க தெரியல பேசாம நாடகத்துக்கு பேசாம இருந்திருக்கலாமே அப்படி சொல்ற அப்படின்னு காலையில சொல்லாத அளவுக்கு நடத்தணும்னு சொல்றேன் கண்டிப்பா நாடகம் அருமையான நாடகம் சிறந்த நடிகர்கள் கொண்டு ஒவ்வொரு நடிகர்களும் இன்னைக்கு கொஞ்சம் காலம் நம்ம வேற ஒண்ணும் இல்ல அப்படி இப்படி வந்தாச்சு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த நாடகத்துக்கு கதாநாயகன் முருகன் இப்ப இன்னைக்கு நான் வெளியில வந்திருக்கேன் அப்படின்னா முருகனா யாரு முருகன் இல்லங்க முருக வேஷம் போடுறவருங்க நாங்க தானே இருந்த அந்த பெஞ்சி ஏன் கொடுக்குறாங்க அதானே ஆரம்ப கதாநாயகன் பப்புனு நான் வெளியில வந்துட்டேன் ரெண்டாவது கதாநாயகன் முருகன் நாடகத்துக்கு கதாநாயகன் முருகன் நான் வந்துட்டேன்னா தானே மற்ற வேலைகள் நடக்கும் அதனால இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வந்த இடத்தை காப்பாத்தி நாடகத்தை சிறப்பு உண்டாக்கி நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும் நாடக அமைப்பாளருக்கு இங்க பேர் வாங்கினா தானே அடுத்த ஊர்ல பேர் வாங்க முடியும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப மைச்சட்டுக்காரங்க பேர் வாங்குறது எப்ப தெரியுமா எப்ப 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி இந்த எல்லாம் கம்புகள்லாம் ஊண்டி இந்த கொட்டை ஓட்டு இந்த சீரியல் பல்பெல்லாம் கட்டி ரொம்ப சிரமப்பட்டு இந்த நாடகத்துக்கு பேர் வாங்குறதுக்கு கொண்டு வந்து கட்டியிருப்பாரு ஆனா பேர் எப்ப வாங்குவார் தெரியுமா எப்ப நீங்க எல்லாம் பாடுறதுக்கு முன்னாடி பப்புனு நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேர் வாங்க முடியும் எப்படி சொல்றீங்க நான் மைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா தானே அவர் அடுத்த ஊர்ல நாடகம் போட முடியும் என்னையா மைக்கு போடுங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னா அடுத்த ஊர் இப்ப உட்காந்து நாடகம் பாக்குறாங்க ஒரு ஊர் கிராமம் நாடகம் பாக்குது இந்த சுத்து வட்டாரத்துல எத்தனையோ கிராமத்துல இருந்து நாடகம் பார்ப்பாங்க இப்படி அத்தனை கிராமத்து ஆளுகள் வந்து நாடகம் பாக்குறாங்கன்னா நான் பப்புனு மைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் பேர் வாங்க முடியும் அப்ப மைக்கு நல்லா இருக்குல்ல உங்களுக்கு நல்லா இருக்குல்ல சூப்பர்யா நல்ல கிராமத்தின் சார்பா அந்த மைச்செடுக்க ஜோரா கை தட்டுங்க நல்லா இருப்பீங்கப்பா நன்றி அருமையான ஒளிபெருக்கி அருமையான இசைக்கலைஞர்கள் அருமையான ரசிகர் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதனால உண்மையில இடத்தை பார்க்க வேண்டிய மகிழ்ச்சியா இருக்கு என்ன வாங்கிக்கங்க உங்க வாங்கப்பா 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 தாங்கள் முன்பு
பவன் வேடத்தில் நடக்கும் முத்துராஜா அவர்களுக்கு வேளாண்மை கிராமத்தின் சார்பாக இந்த சால்வை மாப்பிள்ள எல்லாரும் சார்பா சொல்லிருங்க, எங்க சார்பா சேர்த்து சொல்லிருங்க. எல்லாத்துக்கும் போட்டாச்சு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றிய மாபெரும் கிராமத்தர்களுக்கும் விழாவிட நடத்திக் கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சந்தோஷம். வந்தவன வாத்தியாரே, வந்தவன நம்மளுக்கு மரியாதை செஞ்சுட்டாங்க. ஆமா, அப்ப வந்தவன மரியாதை செஞ்சா நம்ம என்ன செய்யணும்? அந்த மரியாதையை காப்பாத்திக்கிறேன். கௌரவப்படுத்திட்டான்னு சொல்லியா மரியாதை செலுத்துறது பணத்துக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? மரியாதையை காப்பாத்திக்கிறோம். ஆமா, அதுக்காக வந்திருக்கிறோம். உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா வாத்தியாரே சொல்லுங்க, ஏன்டா இந்த ஊருக்கு நாடகத்துக்கு கடுப்புல தொழில் செய்வோம். எப்படா விடிய, ஆமா எப்படா விடிய அப்படின்னு கிழக்க பார்க்கிற மாதிரி வந்துடும். ஒரு சில ஊர்களுக்கு நாடகம் போட்டாங்கன்னா வருஷம் இந்த ஊர்ல நாடகம் போட மாட்டாங்களா, நம்மளை எல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது. நாங்க ஆசையோட தொழில் பண்றது பண்ணாது எல்லாமே முதலாளி நீங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம ஊர்ல முதலாளி ஊரா சரியா இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல முதலாளிய நாடகத்தை வச்சுடுவாங்க. எப்படி சொல்றீங்க? நாடகத்தை 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி திருவிழா வச்சு நாடகத்தை வச்சு வரி வம்புகளை போட்டு பாவம் நெத்தி வெறுவே நிலத்துல சிந்தி சம்பாரிச்சு அந்த காசெல்லாம் ஏழை வாழையெல்லாம் காசை கொடுத்து இந்த திருவிழா வச்சு நாடகத்தை வச்சுடுவாங்க. இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் வரும். கெடுக்கிறதுக்கு தண்ணியை போட்டுவிட்டு ஐயோ ஏங்க கேக்குறீ, அதுவும் தண்ணியை போட்டுவிட்டு அங்கிட்டு கிடந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு தண்ணி வாடையே கிட்டத்துல வந்தாலே ஆகாது. தண்ணியை போட்டு நல்லா முன்னாடி வந்து உட்காந்துறது. உட்காந்து சும்மா உட்காந்து இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல பப்புன்னு வர நேரம் உட்காந்துக்கிட்டே கிடக்கும். நீங்க வர்ற நேரம் நான் வர்ற நேரம் உட்காந்து இருப்பாங்க. நான் வந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் டான்ஸ் வெளியில வந்தவன அப்பதான் கிடப்பா சிக்குன்னு அந்த பிள்ளை வெளியில வர கவட்டையை பொழந்துக்கிட்டு டவுசரே உள்ள ஓடாம கொட்டாய்க்கு முன்னாடி பொழந்துக்கிட்டு கிடக்கும். இப்படி எத்தனை ஊர்லயா பாக்குறாரு அப்பா. ஆமா, ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே வந்திருக்க கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. நோக்கம் சில பேர் வந்திருப்பா பப்பன் கேட்பா நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. என்னையா சொல்ற? தொழிலு சுத்தமா இருக்குமா? நறுக்கு சுருக்குன்னு இருக்கா. வாத்தியார் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. சில பேர் இருந்திருப்பாங்க இந்த டான்ஸ் கேட்பா நல்ல பள்ளியா கூட்டி வந்திருக்காங்களா, இல்ல எதையும் கிளவிய கூட்டி வந்திருக்காங்களா அப்படின்னு சந்தேகத்தோட வருவாங்க. கிளவியெல்லாம் கூட்டு வருவோமையா? அதானே கிளவிய குடிக்கிறது ஊர்ல யாரு விளக்கமா தடி வாங்குறது? அருமையான பொம்பளை பிள்ளை. நாடக உலகத்துல கவர்ச்சி கண்ணி அருமையான பொம்பளை பிள்ளை நயன்தாரா. ஆமா, நயன்தாரா மாதிரி அருமையான பொம்பளை பிள்ளை. சில பேர் வள்ளிய பக்கம் நோக்கம், ஒரு சில பேர் நாரதர பக்கம் நோக்கம், ஒரு சில பேர் வடதி இப்படி காலையில முருகனை பக்கம் நோக்கம். அப்படி நோக்கத்துல இந்த இடத்துக்கு வந்தனும் கூட தூக்கத்தோட மட்டும் நாடகம் பார்க்க யாரு வரப்படாது. ஏன் மாப்பிள எல்லாரும் முகத்தை பாருங்க மல்லிகை பூவா மலர்ந்து இருக்குது. இப்ப இதே முகத்தை அப்படியே ஒரு 3 மணிக்கு பாருங்களேன், அம்புடுக்கும் தொங்கிருது. என்னையா சொல்ற? முகம் நீங்க தூக்கம் வந்துருச்சுன்னா தொங்கத்தானே ஆரம்பிச்சிருது. நீங்க இப்படி தொங்க விடலாமா? நான் அது வேற கோமாளி வரும் பொழுது தொங்க விடுவாங்க. நான் வந்துட்டு தொங்க விட்டுருவேனா? எங்க தொங்குதோ அங்க பூரா அவங்களுக்கு பூரா நிமித்து ஆகணும். அதுக்காகத்தான் வந்திருக்கிறான். என்ன ஆல்ரவுண்டர் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆமா, அதனால அப்படியெல்லாம் இல்லாம வந்த இடத்துக்கு சிறப்பு உண்டாக்கி இந்த பகுதியில் நம்ம ஊரை பத்தி பெருமையா பேசணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்திருக்க வரவேற்பு எப்படி சொல்ல தெரியுமா? கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. ஒன்று சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க நடிகை சகோதர சகோதரி வணக்கமங்க. ஒன்று சொன்னார் போல அமைதியா இருந்துடுங்க நடிகை சகோதர சகோதரிகளே வணக்கமங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாலே போகாதீங்க, தட்டிகளை ஒண்ணு பார்க்காதீங்க. பின்னாலே போகாதீங்க, கைய வெள்ள விட்டு பார்க்காதீங்க. முன்னாடி வந்து நீங்க வெடிக்கு மறைக்கிறது என்ன நடக்குதுன்னு பார்த்துடுங்க. அது முன்னாடி உட்கார்ந்து முடியும் வரை இருந்து என்னென்ன நடக்குது பார்த்துடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. அங்கதாங்க வாத்தியார் நீங்க நிக்கிறீங்க. ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரில் இருக்கும் ஸ்ரீ கோமலவல்லி அம்மன் துணை விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி
காவல்துறை சகரம் வேலநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கோமனப்பள்ளி அம்மன் கோவில் முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு இவரை மேடை இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு வேலநேரி கண்மாய்க்குள் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மரியாதைக்குரிய நரிக்குடி உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய வேலநேரி உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்ற காரணத்தினால் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்லது கிழமை இடது கிழமை சண்டை கிடமெல்லாம் தனக்கு தன வெற்றி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலருமான ஆரிகுடியை சேர்ந்த அன்பு மாமா எம்.கே. வல்லரசு அவர்கள் இவரங்க மேடையில் வேலன் வேடர் வெறுத்தனாக ஒருத்தர் கற்றுக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக கோயிலேச்சு கோகிலவாணி உங்கள் அன்பவரை காத்திருக்கு அன்பிற்கு மாத்திரமறியக்குரிய எனது பாசமிகு அன்பு அத்தாச்சி கரூரை சேர்ந்த அத்தாச்சியா நெருக்கி வந்துட்டீங்க பாரு, நீங்க 2 பேருமே ஒட்டி நெருக்கி வந்துட்டீங்க. ஏன் என்ன எனக்கு அத்தாச்சி எனக்கு ஒரு மாதிரியான அத்தை, உங்களுக்கு ஒரு மாதிரியானால கரூரை சேர்ந்த அன்பு அத்தாச்சி மஞ்சுளா அவர்கள் இவரங்க மேடையில் வழியில் நடிக்க காத்து முடியார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு வச்சு திருக்கிடும் படல பாடி உங்களை விளக்கு வந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரரசு எனது உடன்பிறவா சகோதரர் அழகுருகோவில் அருகாமையில் வல்லாளப்பட்டியை சேர்ந்த கே. சந்தனகுமார் அவர்கள் கானப்பிரியர் கழகப்பிரிய நாடகம் கற்றுக் கொண்டிருக்கிறார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமல்ல இசைமேதை அன்பிற்கு மாத்திரம் அறியக்கூடிய பாசமிகு அன்பு வாத்தியாரிமைக்கு அன்பு மாமா கல்விமடியை சேர்ந்த கே. மணி அவர்கள் இங்கு ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவை இல்லைன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவை இல்லைன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவை செத்தவனே தாண்டா, அந்த உத்தமைய நினைச்சா அவை உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவை இல்லைன்னா யாரும் இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், 4 காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம். போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சு நெகிழ்ந்து மந்திரம் சொன்னா வந்து நின்னுதா தெய்வம் மகிழும். ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்குனா அன்பு என்னடா பண்பு என்னடா. தந்தாலும் தாராமம் போனாலும் தாங்கும் அவர் கோயில் தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவை இல்லைன்னா யாரும் இல்லடா. ராவு பகல் கண்முடிச்சு 4 பொண்ணை பார்த்திருப்பான், தாளாட்டு பாடி வச்சு கண்மடியில் தூங்க வைப்பான். உள்ளையோட தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வைப்பான், உள்ளத்துல உண்ண வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பான். கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும், தாய போலத்தான் நண்பனவனே. சாமி கிட்டத்தான் உன்னை நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பனவனே. அன்னைய போல் நண்பன் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவை இல்லைன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவை சித்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவை உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவை இல்லைன்னா யாரும் இல்லடா.
சூப்பர், அருமையான பாடல். நன்றி நன்றி நன்றிங்க இப்போ, நன்றிங்க இப்போ. சரி, அதற்கு அடுத்தபடியாக கோடியுடுக்குளை மிருதங்க சக்கரவர்த்தி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயல்மணிய சிசிபள்ளி பசுமுக அன்போமா ஏனாதியை சேர்ந்த எஸ் செல்வராஜ் அவர்கள் மிருதங்கம் ஆண்டோலக். சரி, என்ன பண்ற, நம்மளுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்தபடியாக வாசிக்கையா படபாத்தி புகழ் ஆர்வ மாஸ்டர் பசுமுக எனது அன்பு மாமா வளையங்குளத்தை சேர்ந்தவை முருகன் மாமாவில் இங்கு ஆளுடைய சமைப்பார். சூப்பரியா. அதற்கு அடுத்தபடி என்னன்னே பூராத்தி இப்படி நீட்டினா அது என்னதே பண்ண சொல்றீங்க? சரி, நான் உங்கள்ட்ட ஒரே இவ்வளவு நேரம் நான் பொறுமையா நின்று பார்த்தேன். நான் கேட்கிறேன், நாங்க எத்தனை மணிக்கு வந்தா டேபிள் ஏன் கொண்டு வரல? இவ்வளவு இதா அக்கறையா சொல்றீங்களே, டேபிள் ஏன் கொண்டு வரல? அந்த நேரம் நீங்க உங்க நேரத்தை நீங்க சொன்னீங்கன்னா எங்க நேரத்தை நாங்க சொல்றோம். நாங்க சரி ஏதோ சொல்லப்படாது கிராமத்துல நான் பொறுமையா நிக்கிறேன். சரி, பொம்பளை பிள்ளையும் பவுடர் போடுறது, ஒரு ஆம்பளை பிள்ளை பவுடர் போட்டையும் பேண்ட் சட்டை தூக்கி மாட்டி பொம்பளை பிள்ளையை மாட்டுறது மாட்டி வரணும்ல. போய் உங்க வீட்டுல பிறந்த பிள்ளையெல்லாம் நினைங்க நல்லா இருப்பீங்க. உங்களை நம்பி நாங்க வந்திருக்கிறோம். சரிங்களா? சரிங்களா? இல்ல நீங்க என்ன சொல்லலாம், இங்க கேட்கறதுக்கு தான் நாங்க இருக்கோம். பேச சொன்னா பேசுவான், நிக்க சொன்னா நிப்பான், முடிக்க சொன்னா முடிப்பான். அதை பத்தி எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. ஆமா, எங்களுக்கு தேவை காலையில பணம், அவ்வளவுதான். அதற்கு அடுத்தபடி எங்களுக்கு தாயினுடைய பாசத்துக்குரிய அன்புள்ள பொம்பளை பிள்ளையில கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. உங்க வீட்டு பிள்ளையில நினைச்சுக்கிறேன். பொம்பளை பிள்ளையில கிளம்பணும். அதுக்கு பூரா அந்த வள்ளிய மலை வேஷம் போட்டு பூரா நகை நட்டு பூரா மாட்டி இவ்வளவு நேரம் ஆகும். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு எதிரும் பேசுறது, இதெல்லாம் செய்யறது. அதுக்காகத்தான் வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? கோச்சுக்காதீங்க. இங்க எங்களுக்கு தாயினுடைய பாசத்துக்குரிய அன்புள்ளம் சொரிக்குழுந்து சேர்ந்த அன்புவாமா எம்பிக்கை மருது அவர்கள் சீன் அண்ட் தாளம். ஐயா அவர் சுருக்கிட்டார். சிறந்த முறையில் இவரங்க மேடையில் அருமையான ஒளிவொலி அமைப்பு அன்புள்ள அருமையான ஒளிவரிக்கு சின்ன கண்ணர் மாநகரை சேர்ந்த ஞானம் ரேடியஸ். ஞானம் ஞானம் ஞானம்
நாயகனே முக்கண்ணனார் கணபதிய போடு முந்தி முந்தி நாயகனே முக்கண்ணனார் கணபதியே. ஹல் ஹல் அப்படியே ஐயோ அப்படியே வர்றாள் நான் என்ன செய்வேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே நல்லா இருக்குமா முண்டமா இருக்கான். சிறந்த முறையில் அருமையான ஒலிமொழி அமைப்பு அன்புள்ள அருமையான விளைவுக்கு சின்னக்கண்ணூர் மாநகரை சேர்ந்த ஞானம் ரேடியோ சன்மொழிக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். ஏ மாமா யாருக்கு போன் பண்ணப்ப அதை சொல்லு மாமா, யாருக்கு போன் பண்ணி இங்கே உட்காந்து ஆல்ரவுண்டுக்கு ஏற்ற சொன்னா ஏத்துறது, மிருதங்க ஏற்ற சொன்னா ஏத்துறதா, எங்களுக்கு ஏத்துறதா போன் பொழுதனைக்கு பொம்பளை கிட்ட பேசுறதே பழக்கமா? எரிச்ச மதுரை கிளப்பிக்கிட்டு சிறந்த முறையில் இங்கு அருமையான இவரங்க மேடையில் நாடக மேடை கொட்டகமை பண்புள்ள பந்தலமை பண்புள்ள பிடாரி சேரியை சேர்ந்த கே ராமரன் அவர்கள் மிக சிறந்த முறையில் அருமையான கொட்டகை அன்பு அண்ணாவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். இங்கே யூடியூப் சேனலுக்கு பாசத்துக்குரிய அன்புள்ளோம் மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரின் நாடகத்தை காண அன்பு அழுகிற இப்படிக்கு கிராம பொதுமக்கள் வேளாண் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கிராமத்தவர்களுக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்தை பிடித்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதை கூறிய பாசமிகு அன்புள்ள உங்கள் வெட்டி பிள்ளையமாகிய வேளாண் ஏரியை சேர்ந்த அன்பு சித்தப்பா கே சேகரப்பா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுப்பா சொல்லிக்கொண்டு எதை வேணாலும் சொல்ல போகலாம். சாப்பிட்ட சாப்பாடா சொல்லாம போகலாம் ஐயா, சொல்லணும் இல்லையா? அருமையான சாப்பாடு. நாங்கெல்லாம் ஒரு ஒரு இது நிறைய கட்டியாந்து போட்டிருக்கோம். எது நிறைய? ஆமா, ஒரு கவர் ஃபுல்லா சாப்பாடு தான் உங்களுக்கு தானா? சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான வேளாண் கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பத்தே விஷயத்துக்கே வர்றேன். சொல்லுங்க வாத்தியாரே. ஆடர் கலையரசி அப்படிங்க சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி அன்பு சகோதரி மைய தென்னக்கல்லை சேர்ந்த 6 மணிமேகலை அவர்கள் மணிமேகலை 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 கண்டு நான் சொக்கி நிற்கிறேன் கண்ணுக்குள்ளதான் கண்ணி வைக்கிறேன் சொல்லாமத்தான் தத்தளிக்கிறேன் தாழாமத்தான் தள்ளி நிற்கிறேன் பாசமுள்ள வந்தோம் இது பாவம் என்று சொல்லாது குருவி கட்டம் கூட்டுக்குள்ள கொண்டு வைக்க கூடாது புத்தி கட்ட தேசம் ஓடி வச்சு பேசும் ஜாதி மத வேதம் எல்லாம் செஞ்ச மோசம் வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம் வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம் பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கு வாசம் உண்டு வேருக்கு வாசம் வந்ததும் போமாறி வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். என்ன பொம்பளை சொன்னோன்னா பாட்டு பொத பொதன்னு உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்க. பின்னுண்டா பேயே இறங்குது. நீங்களும் அதுல வீக்கு எங்க அண்ணனுக்காக நல்ல பெட்டிக்காரு நீங்க என்ன நினைச்சு தம்பி எங்க அண்ணனுக்காக அப்படியா? உனக்கு விவரம் தெரியல ஜானம். அதை கேட்டேன் நானு. ரொம்ப லோக்கலி ஆடலுக்கார. ஐயோ கடவுளே, என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பாபன் வேற கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு பாரு. நன்றி நன்றிங்கப்பா நன்றிங்கப்பா. இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ அடமோசமே போக போறதில்லை. இந்த ராசாவை முத்து ராசாவை நம்பி வந்த யாரோ அடமோசமே போக போறதில்லை. குட்டமுளையவனோ குட்ட சொல்லுவாரு குட்டமணி யாரு ஓமனிய மேலு ஏட்டக்கர டக்கர 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 தாத்தா. இந்த ராசாவை முத்து ராசாவை நம்பி வந்த யாரோ அடமோசமே போக போறதில்லை. உண்மையிலே நன்றி நன்றிங்கப்பா நன்றி. உண்மையிலே இந்த வேளாண் மேடையில சொல்றேன், வாத்தியார் பட்டம் இன்னையில இருந்து உங்களுக்கு மட்டும் தாங்க. ஏங்க மத்த பெட்டிக்காரர்களை எல்லாம் வாத்தியாருன்னு சொல்லுவேன். ஏன்னா பெட்டிக்காரர்கள் தான் எங்களுக்கு வாத்தியாரு. மத்த பெட்டிக்காரர்களை வாத்தியாருன்னு சொல்லுவேன். ஆனா அவங்க ஊரை என்ன வந்து பப்புன்னு பேர சொன்னா அபசகுணமாவே பாடுறாங்க. ஏன் பிறந்தாய் மகனை ஏன் பிறந்தாய், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ இப்படி சொன்ன ஊரை குப்பரை விழுந்துக்கிட்டே கிடக்குறாங்க. அம்பிட்டு நான் என்ன
நீங்க உண்மையிலே இந்த நிறைஞ்ச மேடையை சொல்றீங்க வாத்தியாருன்னு நீங்க தான். உங்களுக்கு வாழ்க்கை வளர்க்க ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் வருது பாருங்க பாட்டுல. ஆமா, புத்தூர் ராஜாவை எந்த பெட்டிக்காராவது பாடியிருக்காரையா வாத்தியாரே? முருகமாமா, இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்க? வேளாண் அறிக்கை எதுக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்தோம்னே தெரியாம வந்தியா? நாடகத்துக்கு வந்திருக்கேன். அப்படி சொல்லி நாடகத்துக்கு ஏன் வந்தா? ஊர் மக்கள் எல்லாரையும், வேளாண் மக்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். இப்படி ஊரையே சந்தோஷப்படுத்த வந்திருக்க நம்ம சந்தோஷமா இருக்கமான்னு முதல்ல பார்க்கணும். ஏன் அப்படி சொல்ற? ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு மாசம் 30 நாள் 30 ஊருக்கு நாடகத்துக்கு போறோம். ஆனா நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கெல்லாம் அம்புட்டு பிரச்சனையா. இந்த நிறைஞ்ச சபையில சொல்றேன், யாராரு கல்யாணம் பண்ணாத ஆம்பளை நாடகம் உட்காந்து பாக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்னையா? தயவு செஞ்சு இன்னையில இருந்து இந்த கல்யாணம் பண்ற ஆசையை மட்டும் விட்டுருங்க. ஏய், கல்யாணம் பண்ணல ஜனதொகை எப்படியா இருக்கு? வேணானுங்கறி கண்டாடி அதை கட்டிக்கிட்டு ஏயா நாயா தோலை இழுத்துக்கிட்டு தெரியுது தேவையா? உன் பேரெல்லாம் எப்படி சொல்றது? உனக்கு வாரிசு இல்லையா? வேணானுங்கறி கல்யாணம் பண்ணிட்டு அவன் கடுப்புல உனக்கு வேணாம்னு சொல்லு, மத்தவங்களுக்கு வேணும்ல. எனக்கு வேணாம்னா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றது. எடுத்துக்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நீ எடுத்துட்டு காட்டுவியா? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம் இருக்கு. பொண்டாட்டி எத்தனை? ஒரு பொண்டாட்டி தான். அப்புறம் 7 பொண்டாட்டியா கட்டுவாங்க? எப்படியா 15 வருஷமா ஒரே பொண்டாட்டி, அதே பொண்டாட்டி, அதே வாய், அதே பல்லு, அதே கண்ணு, அதே இது. பரவாயில்ல, இவருக்கு 30 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு ஒண்ணு தானே? ஆமா, 15 இலங்கிரும். கொஞ்ச நேரத்துக்கு முதல்தான் அடுத்த பொண்டாட்டியை பார்க்க கூடாதுன்னு சொன்னா இப்படி சொல்ற. அடுத்த பொண்டாட்டியை பார்க்கணும்னு சொல்லலங்க. ஏன் இப்படி மாப்பிள்ள என்ன காரணத்துல ஏன் இப்படி கடுப்பாயி பேசுறீங்களே? கல்யாணத்தை பத்தி ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கணும். சொல்லுங்க. அதாவது வந்து தாலி கட்ட நம்மளுக்கு சந்தோஷம் எங்க? இன்னைக்கு இங்க மக்களை பார்க்கும்போது இங்கே தான் சந்தோஷம். என் பொண்டாட்டியை பார்த்தா அப்படியே வீட்டுல போய் வெறுக பார்த்த மாதிரி இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன். அப்படி ஏன்னா இப்ப நம்மளுக்கு எல்லாம் சந்தோஷம் இங்கன்னு சொன்னல. ஆமா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடிதான் வாத்தியாரே, கல்யாணத்துக்கு முன்னாடிதான் நம்மளுக்கு எல்லாம் சந்தோஷம். எப்படி? கல்யாணம் பண்ணி என்னைக்கு பொண்டாட்டி எழுத்துல ஆம்பளை 3 முடிச்சு போடுறான்னு அன்னைக்கே பிடிக்குது அவனுக்கு செம்ம கரகம், குந்தாணி கரகம். உண்மை அதுதான். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் மாப்பிள்ளை போய் பகுமானமா உட்காந்துருவாரு. சரி, பொண்ணை கூட்டிக்கிட்டு சொல்லி ஒரு வாசகம் சொல்லுவா, கவனிச்சிருக்கீங்களா? எப்படி? பொண்ணை சீக்கிரம் கூட்டிட்டு நல்ல நேரம் போகுது. பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிட்டு உட்காருங்க, நல்ல நேரம் போகுது. அவங்க சொல்றது தாலி கட்டுற நேரம் முகூர்த்த நேரம் முடிய போகுது, பொண்ணை கூட்டிக்கிட்டு உட்கார வைங்க சொல்லுவாங்க. இந்த மாப்பிள்ளக்கார 3 முடிச்சு போட்டுட்டேன் பிடிக்குது அவனுக்கு கரகம். அப்பவே பிடிச்சிருச்சு. நானா எல்லாரும் கல்யாணம் பண்ணுவேன், நானும் கல்யாணம் பண்ணையா. என் பொண்டாட்டி மாதிரி தங்க புண்ணியவதி இந்த உலகத்திலே கிடையாது. எப்படி சொல்றீங்க? அவ்வளவு பாசக்காரி, அவ்வளவு மரியாதை. மாமியா மாமனாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், வீட்டுல உள்ள நாத்தனாவுக்கு கொழுந்தனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், புருஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், மாமியா மாமனாருக்கு எப்படி எல்லாம் சோறு ஓடணும் அப்படின்னு அனைத்தும் தெரிஞ்சவன என் பொண்டாட்டி தான். உனக்கு கட்டி கொடுத்துருக்கோம்னா விவரமான வழியை தானே கட்டி கொடுத்துருக்கோம். நல்லா தான் இருந்தா நம்ம புருஷன் தினமும் நாடகத்துக்கு போறாரு, நம்ம சும்மா தானே கறக்குறோம். நம்மளும் வேலைக்கு போலாமலும் இவளும் ஒரு அட்டையை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டா வேலைக்கு 100 நாள் வேலைக்கு. அரசாங்க வேலை வேலையெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம வேலையை பத்தி சொல்லவில்லை, நான் சொல்லவது என் பொண்டாட்டியத்தேன். வேலைக்கு போனோமா அமைக்கிட்டு பேசாம வந்தமான்னு இல்லாம வாட்டுகளை வாயத்தேன் வாட்டுகளை போய் விட்டு இந்த வேலை சத்த நேரம் பாக்குறது, மிச்ச நேரம் பூரா கூட்டம் கூட்டமா உட்காந்து ஊரு புரணி பேசுறதே. என் பொண்டாட்டி கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன்டி உன் புருஷன் தினமும் நாடகத்துக்கு போறானே, காசு கீசு உனக்கு சரியா கொண்டு வந்து கொடுக்குறானா கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி, அது காசை கூட விட்டுடி, உன்னை கவனிக்கிறானா கவனிக்கலையா? அது என்ன மாப்பிள்ள கவனிக்கிறானா? கவனிப்புனா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு உன்னை கவனிக்கிறானா கவனிக்கிறான்னு கேட்டவன என் பொண்டாட்டி பெரிய சாவி அந்த கிளவிய ஊரா கொடுத்துட்டாங்க. கொடுத்தவன எங்கன்னா கவனிக்கிறாரு. 12 மணிக்கு வராரு, நாடகத்தை முடிச்சு விட்டு சாயங்காலம் 2 மணி நேரம் தூங்கி விட்டு சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பி ஒரு வாட்டுக்குள்ள வீட்டுக்கு போய் நாடகத்துக்கு போயிடுறாரு. இப்படி இருந்தா எங்கிட்டு கவனிக்கிறது அப்படி சொன்னவன இந்த கிளவிய ஊரா ஒட்டு மொத்தமா கூடி சொல்லியிருக்காங்க, லூஸ்ல விடாத. ஆமா, இப்படி புருஷனை லூஸ்ல விடாதடி, இப்படி லூஸ்லயே விட்டேன்னா உன் புருஷன் நாடகத்துக்கு போறேன்னு டான்ஸ் காரிய பூரா கட்டி ஏறிக்கிட்டு திரிஞ்சிருவேன், கொஞ்சம் இரிக்க புடி எதா அப்படின்னு வாழ்க்கையத்தை அப்படின்னு சொன்ன. வீட்டுக்கு வந்தேன்னு கெட்ட காட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சுட்டான். ஒரு நாளும் பேசாத பிள்ளையா? ஒரு நாளும் பேசாத பொண்டாட்டி என்னைய திட்ட ஆரம்பிச்சுட்டா. சாவி போட்டாள் அங்கதான் முரட்டு சாவி, இந்த தண்டி சாவி இந்த கிளவியை போட்டு விட்ட போடு இங்க வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க. எனக்கு கோபம் தாங்கல வாத்தியார. கை நீட்டிய பொண்டாட்டிய பலார்னு அடிச்சு பாருங்க. அன்னைக்கு போனவதே இன்னைக்கு வரைக்கும் வரல. பொண்டாட்டி இல்லாம 10 நாளா வீட்டுல தெரியுது. நான் சோத்துக்களை என்ன பண்றீங்க? வேலையை பாருங்க. முதல்ல பொம்பளை பிள்ளை வெளியில வர சொல்லுவான். வாங்க 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 வந்து ஆசி தாங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க. வந்திருக்கு பெரியோரா, வந்திருக்கு தாய்மாரி, அனைவருக்கும் ஓமானே வணக்கம். உங்க பாத தொட்டு வணங்கிக்கிறே வந்த வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க.
வாங்க வந்து ஆசி தாங்க வாங்க 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 வந்து ஆசி தாங்க 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 முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோம் முன்னுக்குள்ளும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அன்பு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோம் முன்னுக்குள்ளும் தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பியை தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோம் முன்னுக்குள்ளும் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம் இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி அடிசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோம் முன்னுக்குள்ளும் ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் இங்கு மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோம் முன்னுக்குள்ளும் நாங்கள் அன்பாடி இணைந்து வந்தோம் முன்னுக்குள்ளும் நன்றி நன்றி நன்றி